இறந்த உரிமையாளர் முகத்தை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடி மயிலாடும்பாறை பகுதியில் வசித்து வருபவர் சுலோக்ஷனா. 70 வயது இவருக்கு. முனீஸ்வரி, பாண்டிச்செல்வி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். மூதாட்டி சுலோக்ஷனா தனியாக தனது பேரனுடன் வசித்து வந்தார். இவருக்கு திடீரென்று சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று அவரது பேரன் லோகேஷ் மூதாட்டி சுலோக்ஷனாவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்து மூதாட்டி சுலோக்ஷனா வீட்டு முன்புறத்திலும் பேரன் லோகேஷ் வீட்டு உள்புறத்திலும் படுத்து தூங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த வளர்ப்பு நாய் மூதாட்டி சுலோக்ஷனாவை அடிக்கடி செல்லமாக கடித்து வந்துள்ளது. இந்நிலையில் இரவு மூதாட்டி சுலோக்ஷனா இறந்துவிட்டார். அவர்கள் வீட்டில் பூனை ஒன்றும் நாய் ஒன்றும் வளர்த்து வருகின்றனர். மூதாட்டி சுலோக்ஷனாவை வளர்ப்பு நாய் முகம் மற்றும் கை கால்களில் கடித்து குதறி உள்ளது. இதை பார்த்த வளர்ப்பு பூனை சுலோக்ஷனாவை கடித்துள்ளது. இதை அருகிலிருந்து பார்த்த வளர்ப்பு நாய் பூனையையும் கடித்து கொன்று உள்ளது. இதுகுறித்து குன்றக்குடி காவல் ஆய்வாளர் சுந்தரி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார். மேலும் குற்றம் நடந்த சில மணி நேரங்களில் செல்ல பிராணிகளால் இந்த குற்ற சம்பவம் நடைபெற்றது என்று கண்டுபிடித்த குன்றக்குடி காவல் ஆய்வாளர் சுந்தரிக்கு உயர் அதிகாரிகள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதி பொதுமக்களிடையே செல்ல பிராணிகளால் ஏற்பட்ட இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.